அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் ஒரு சபையில் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு கிராமவாசி வந்து மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்படுத்தாமல் பேசிக் கொண்டே இருந்தார்கள். மக்களில் சிலர் அவர் கூறியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கிறார்கள் என்று கூறினர். வேறு சிலரோ இவர் கூறியதை அவர்கள் கேட்கவே இல்லை என்று கூறினார்கள். இறுதியாக தன் பேச்சை முடித்துக் கொண்டு, மறுமை நாள் பற்றி கேட்டவர் எங்கே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, அது நான் தான் என்று அவர் கூறினார். நம்பிக்கை மோசடி செய்யப்படும் போது மறுமை நாளை நீர் எதிர்பார்ப்பீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நம்பிக்கை மோசடி என்பது எப்படி என்று கேட்டார். தகுதி இல்லாதவர்களிடம் பொறுப்பு வழங்கப்பட்டால் மறுமை நாளை எதிர்பார்ப்பீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5:9.